காலையிலே ஹஸ்பண்ட் காரமா ஏதாவது செஞ்சு கொடுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் என்ன பண்ணலாம்னு சொல்லி திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அம்மாவோட ரெசிபியான போண்டா செய்யலாம்னு சொல்லி அம்மா ஐடியா கொடுத்தாங்க. எனக்குமே டெம்டிங்கா இருந்துச்சு. அதனால பட்டாணியை 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சாச்சு. நாளைக்கு ஃப்ரைடேனால இன்னைக்கு என்னோட உருளி எடுத்து வாஷ் பண்ணி டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வாஷ் பண்றதுக்கு முதல்ல சோப்பு வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு பீதாம்பரி பொடியில பாதி லெமனை தொட்டு தேய்ச்சா நல்லா பளபளன்னு ஆகிடும். ஃப்ளவர்ஸ் எல்லாமே என்னோட தோட்டத்துல இருக்க செம்பருத்தி, அப்புறமா கொஞ்சம் ரோஜா வச்சு சிம்பிளா டெக்கரேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப போண்டா செய்யறதுக்கு ஊற வச்சிருந்த பட்டாணி, உருளைக்கிழங்கு, கொஞ்சமா உப்பு, 2 விசில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்ப கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, குட்டி குட்டியா கட் பண்ண கேரட், பீன்ஸ் எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொஞ்சமா உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். வந்ததுமே தேவையான பெப்பர், சிக்கன் மசாலா போட்டு வேக வச்சிருக்க பட்டாணி, உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கிட்டா போண்டாவோட ஸ்டப்பிங் ரெடி ஆகிரும். இப்போ குட்டி குட்டி பாலா பிடிச்சி பஜ்ஜி மாவுல முக்கி பொரிச்செடுத்தா நம்மளோட சுவையான போண்டா ரெடி ஆகிட்டு. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.